முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கலாமா? வணக்கம். வணக்கம். சரி ரதன்யா, இந்த உலகத்தில் நிறைய பேர் சில விஷயங்களுக்கு தலை வணங்குவாங்க. அது என்னென்ன விஷயங்கள்னு தெரியுமா? கோபத்துக்கு தலை வணங்குவாங்கன்னு நினைக்கிறியா? அதிகாரத்துக்கு தலை வணங்குவாங்கன்னு நினைக்கிறியா? இல்லை நம்மளோட புலன்கள் தலை வணங்குவாங்கன்னு நினைக்கிறியா? புலன்கள்னா கண்ணால் பார்க்க முடியும் தானே, மூக்கால் வாசம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் தானே, வாயால் பேச முடியும், ருசிக்க முடியும், அப்படி தானே, காதால் கேட்க முடியும், உடம்பால் அனுபவிக்க முடியும். இதுதான் புலன்கள். இதுக்கெல்லாம் தலை வணங்குவாங்கன்னு நினைக்கிறியா? இல்லை. உலகத்தில் எல்லாரும் தலை வணங்குற விஷயம்னு திருவள்ளுவர் எதை தெரியுமா சொல்கிறாரு? அதுதான் கடவுள் வாழ்த்தோட 9வது குறள். அதைத்தான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். படிக்கலாமா? நான் முதல்ல படித்து காட்டிடுறேன். அடுத்தது நீங்களும் நானும் சேர்ந்து படிப்போம். ஓகே? கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. சேர்ந்து படிக்கலாமா? கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இதோட அர்த்தம் ஐம்பொறிகளாக நான் சொன்னல. ஐம்பொறிகள்னாக்கா நம்மளோட 5 புலன்கள்னு சொன்ன கண், காது, செவி, மூக்கு, உடல். இந்த புலன்களுக்கெல்லாம் நாம் மதிப்பு கொடுக்குறோம். ரைட்டா? நம்மக்கிட்ட இருந்தும் அதை பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு. உனக்கு கண் இருக்குது ஆனால் பார்க்க தெரியல, காது இருக்குது ஆனால் கேட்க தெரியல, உடம்பு இருக்குது அனுபவிக்க தெரியல, நாக்கு இருக்குது பேச தெரியல, வாயால் ருசிக்க தெரியல. இந்த மாதிரி உனக்கு இருக்கிற புலன்களை இருந்தும் பயன்படுத்த முடியாமல் போகிறது எப்போ தெரியுமா? என் குணத்தானின் திருவடிகளை பிடிக்க முடியாமல் போகும்போது. என் குணத்தான் அப்படின்னாக்கா 8 நல்ல குணங்கள் உள்ள சான்றோர்களை, எல்லா நல்ல குணங்களும் உள்ள இறைவன் கடவுள், கடவுளோட திருவடிகளை நம்மளால் பிடிக்க முடியாமல் போச்சு. இந்த உலகத்தில் நமக்கு தலை இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம உடம்புல இந்த தலை இருந்தும் நமக்கு புலன்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லாதது போல ஒருத்தராக நம்ம மாறிடுவோம். அற வழியில் நடக்கணும், இறைவனை பின்பற்றி. அதுதான் இந்த குறள். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. 9வது குறள். சரியா? மீண்டும் அடுத்த குறளோட இன்னொரு கதையோட நாளை சந்திப்போம். நன்றி. வணக்கம். வணக்கம்.